நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அன்பாலே, இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு இடைப்பட்டார். அதிகாலையில ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மே மாதத்திலே கடைசி ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை கற்றுக்கொடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தேடுங்கள் நாடுங்கள் என்ற காரியத்தை கற்றுக் கொடுத்தார். எதை தேடணும், எதை நாடணும்? தேடுங்கள்னா என்ன, நாடுங்கள்னா என்ன? ஏன் தேட சொன்னாரு, அதே சமயத்துல நாட சொன்னார்? இதெல்லாம் அர்த்தம் தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாலே, எதை தேடணுமோ அதை தேடாம, எதை தேடக்கூடாதோ அதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், அலைந்து கொண்டிருக்கிறோம். அதே போல எதை நாட வேண்டுமோ அதை நாடாமல், எதையெல்லாம் நாடக்கூடாதோ அதையெல்லாம் நாடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால்தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளணும், நான் ஆசீர்வாதத்தை பார்க்கணும், மேலான ஆசீர்வாதத்தை பார்க்கணும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கேள்வி உங்களை பார்த்து தான் கேட்டுக்கிறேன். உயிர் உள்ளவங்களாம் வாயை திறந்து பதில் சொல்லுங்க. எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லுங்க. என்னது? உயிர் உள்ளவங்க, செத்து போனவங்க சொல்ல வேண்டாம். உயிர் உள்ளவங்க இதை தூக்கி போட்டு இந்த மைக்காக கூட. இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மேலான ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னு சொல்றவங்க வாயை திறந்து உங்க காதுல விடுற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லுங்க. பிசாசு காதுல விடணும். ஆமா, உயிர் உள்ளவங்க. செத்து போனவங்க சொல்ல வேண்டாம். இங்க உட்காந்துனே செத்து போறவங்களும் இருக்கிறாங்க. கண்ணை ஏத்துட்டு போவோம், காலை ஏத்துட்டு போவோம், மூஞ்சி ஏத்துட்டு போவோம், புத்தி ஏத்துட்டு போவோம். என்னதான் சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் ஏத்துட்டு போவோம். இது தடை வரும். அன்பாலே, இந்த மேலான ஆசீர்வாதத்தை நாட வேண்டும் அல்லது தேட வேண்டும் அல்லது நாடி தேட வேண்டும் அல்லது தேடி நாட வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது அவசியம், முக்கியமானது ஒன்று. எல்லாருக்கும், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அவங்களுக்கு இது முக்கியமாய் தேவை. இம்மையிலும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், மறுமையிலும் ஆசீர்வாதமாய் நாம வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது அத பாருங்க, கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேன்மையானவைகளை, என்னத்த மேன்மையானவைகள்னு சொல்லி இருக்கலாம், ஆனா அங்க அழகா போல் சொல்றாரு, வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேன்மையானவைகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வருஷத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற இடத்தில் உள்ள மேன்மைகள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பரலோகம், மேன்மையான இடம், பயங்கரமான ஒரு காண கிடைக்காத ஒரு இடம். அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கு, வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேன்மையானவைகளை என்ன செய்யுங்க, தேடுங்கள் என்று சொன்னார். அப்ப நான் யோசிச்சேன், அவர் இருக்கிற இடத்துல மேன்மையானவைகள் என்னென்னலாம் இருக்கும், யாரெல்லாம் கூட இருப்பாங்க? அன்பாலே, இதை நினைக்கும் போது எனக்கு வேதத்துல ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. ஆண்டவர் எனக்கு அதை பளிச்சுன்னு காட்டினார். என்னன்னா, அவர் இங்கதான் இருக்கிறாரு, இன்னும் அந்த மேன்மையான இடத்துல போய் உட்காரல.
நல்லா புரிஞ்சுக்க. அவர் உயிரோடு இங்க இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது 2 சீஷர்களுடைய தாய் யாரு? 2 சீஷர்களுக்கு ஒரு தாய் இருந்தாங்க. யார் அவங்க? அவர் பேர் சொல்லப்படல. செபதேலின் குமாரத்தில் இருக்கு. யாக்கோபு யோவான் என்ற 2 சீஷர்களுடைய ஒரு அம்மா. அவங்க 2 பேரை பெற்றாங்க. 2 பேருமே இயேசுக்காக சீஷரா அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேரும் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க ஊழியத்துக்கு என்று. ஆண்டவரை கூட நீ போங்கப்பா அப்படின்னு. அந்த தாய்க்கு ஒரு ஆசை, எப்படியா இருந்தாலும் நம்ம தலைவர், யார் தலைவர்? இயேசு ஆண்டவர் போய் பிதாவுடைய வலது பரிசுல உட்காரதான் போறாரு, நம்ம பார்க்கதான் போறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்பயே கேட்டு வச்சிருவோம் அந்த இடத்த, அந்த மேன்மையான இடத்த அப்படின்னுட்டு ஏசாண்டவர்கிட்ட வந்து வரம் கேட்கிறான். ஏசாண்டவரே, நீ ஒரு நாள் எங்கதான் போற? பரலோகத்துல போய் பிதாவுக்கு பக்கத்துல உட்காரதான் போற. நீ உட்கார்ற இடத்துக்கு உன் வலது பக்கத்துல என் பிள்ளையும், இடது பக்கத்துல ஒரு பிள்ளையும் உட்காரணும் அப்படின்னு மேன்மையான இடத்தை அவன் உயிரோடு இருக்கும் போதே கேட்டான். எவ்வளவு பெரிய ஆசைப்பட. அதுதான் இன்னைக்கு எனக்கு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, நீயும் உன் மக்களுக்கு கற்றுக் கொடு, ஆசைப்பட சொல்லு. என்னது? முதல் ஆசைப்பட சொல்லு, அதுக்கப்புறம் தேடட்டும். ஆசைப்பட்டு தேடினாதான் கண்டடைவீர்கள் சொல்லதான் ரகசியம். ஆசைப்படாம தேடினா வேலைக்கு ஆகாது. முதல் ஆசைப்படட்டும். நம்ம ஆசைனா எப்படி? என் புள்ள என்னவா வரணும், என் புள்ள அப்படி வரணும், இப்படி வரணும், டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், என் புள்ள கலெக்டரா வரணும். இந்த இம்மைக்குரிய காரியத்தையே ஆசைப்படுகிறோம். மேலானவர்களுக்குரிய காரியத்தை ஆசைப்படுறோமா? என் பிள்ளைகள் ஆண்டவரே உமது வலது பரிசத்திலும் இடது பரிசிலும் உட்காரணும், இல்ல உன் பக்கத்துல உட்காரணும், உனக்குள்ள நெருக்கமா உட்காரணும், உன் சிங்காசனத்துல பக்கத்திலே உட்காரணும், அருகாயில உட்காரணும். எதையாவது ஆசைப்படுறோமா? நீ ஆசைப்பட்டாதான் என் நடக்கும். அதுதான் ஆசைப்படுறது. நாடுங்கள் என்று சொன்னார். நாடுகள்னாக்கா ஆங்கில சொல் வந்து அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது நாடுறதுனாக்கா? அஃபெக்ஷன்னா உள்ளத்திலே நேசிப்பது. என்ன நேசிக்கிறோம்? அந்த உயரிய உன்னதமான இடத்துல நான் இடம் பெறணும். இப்ப இந்த அம்மா என்ன நேசித்தது? தான் வரணும்னு கூட நேசிக்கல, என் பிள்ளைகள் எங்க வரணும், உனது வலது பக்கத்துல இடது பக்கத்துல மட்டும் உட்காரணும் ஆண்டவரே அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, நேசிச்சாங்க. ஆனால் தான் அவங்க நாடுனதுனாலதான் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நாடுனதுனால்தான். நாடுறது என்பது ஆசைப்பட்டது. ஆசைப்பட்டதுனால்தான் அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறிச்சு. ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். அது என் வேலை இல்லை, என்னுடைய காரியத்துல இல்லை, என் கையில இல்லை. அது பிதா யாருக்கு சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்கதான் எனக்கு பக்கத்துல உட்கார முடியும். அது நான் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, அதாவது நம்பிக்கை கொடுக்க முடியாது, உறுதித்தன்மையை கொடுக்க முடியாது. சரி உன் பிள்ளைங்க என் பக்கத்துல என்னோட பக்கத்துல ஒருத்தன் என்னோட பக்கத்துல உட்காரணும், நான் உறுதியா சொல்ல முடியாது, அது பிதாவுக்கு தான் தெரியும்னு அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஆமா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனாலும் அந்த அம்மா ஆசைப்பட்டது. நீ என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணு, நீ சேங்ஷன் பண்ணாலும் பண்ணு, நீ எதை பண்ணாலும் பண்ணு, நான் ஆசைப்படுறத ஆசைப்படுவேன், நான் நாடுறத நாடுறேன் அப்படின்னு சொல்லி அது நாடினதுனால என்ன ஆச்சு தெரியுமா? ரிஜெக்ட் பண்ணப்பட்ட போதிலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்மாவுடைய ஆசை நிறைவேறிச்சு. ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன் எல்லாம். ஆமேன் சொல்லுங்கன்ற. ஆமா, அது நிறைவேறிச்சு ஆட்டோமேட்டிக்கா. நான் கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்த்தேன். இந்த காரியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னாக்கா, முதல் ரத்த சாட்சியாய் மரித்தவன் யாக்கோபு. முதல் அவங்களுடைய மகன்ல ஒருத்தன் யாக்கோபு என்றவன் ஒரு சீஷன் தான் ஆண்டவருக்கு என்று ரத்த சாட்சியாய் முதலாவது மரித்தான்.
அப்ப முதல் மதித்த அந்த ரத்த சாட்சியாய் மரித்த யாக்கோபு நேரா போய் யார் பக்கத்துல தான் உட்கார முடியும்? ஏசுநாதர் போயிட்டாரு. இப்ப அவரு வலது பக்கத்துல ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்ப அவருடைய வலது பக்கத்துல யார் தான் உட்கார முடியும்? முதல் யார் மறிச்சானோ அவன் தான் போய் உட்கார முடியும். உட்காந்துட்டானா அடுத்தது இடையில இருந்தவெல்லாம் மறிச்சான், அவன் எங்க உட்காருவான்? அடுத்து பேதுரு மறிச்சான்னு அவர் எங்க உட்காருவார்? யாக்கோபு பக்கத்துல தான் உட்கார்ந்தே தீரணும், வேற வழியே இல்லை, அதான் சீட்டு. அடுத்தது மத்தேயு மறிச்சான்னு வச்சுக்கோ, அவன் அங்க பக்கத்துல பேதுரு பக்கத்துல தான் உட்கார்ந்தான். இப்படி ஒவ்வொருத்தனா மறிச்சான். கடைசியில எல்லாரும் மறிச்ச பிறகு கடைசியா மறித்தது யோவான். கடைசியா மறித்த சீசன் யாரு? யோவான். அவன் எங்கதான் உட்காரணும்? கடைசியா தான் உட்காரணும். கடைசியில பார்த்தா அது ஆண்டவருக்கு லெப்ட் சைடு வந்து போச்சு. கரங்களை தட்டுங்க. ஐயோ, இது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சேங்ஷன் பண்ணல. அந்த தாயாருடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையா? ஒருத்தன் இங்க வந்துட்டான் ரைட்ல, ஒருத்தன் லெப்ட் ரெவரண்டா வந்துட்டான். ரெண்டு பேர் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், லெப்ட் ரெவரண்ட். ரைட்ல ஒருத்தன் உட்காந்துட்டான், லெப்ட்ல ஒருத்தன் உட்காந்தான். யாரால? யாரால? தாயினுடைய ஆசை. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தாய் தகப்பனா இருக்கிற நாம ஆசைப்படுங்க, என் புள்ள உன் பக்கத்துல உட்காரணும் சொல்லுவோம். என் பிள்ளைங்க எல்லாம் உன் பக்கத்துல அலங்கரிக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க உன் பக்கத்துல அலங்கரிக்கணும் ஆண்டவரே. ஆசைப்படு, கேளு, டெய்லி கேளு, அழு. சேங்ஷன் பண்ணாட்டாலும் ஒரு ஒட்டாரமா கேளு, அது கேட்க கேட்க நடக்கும். ஆமே, நம்ம கேட்டது சேங்ஷனே பண்ணல, ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆனாலும் நடந்தது. ஏன்? அது ஆசைப்பட்டது நடந்தது. ஆமே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆசைப்பட்டது ஏன் கரெக்டா நடந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் துருவி நான் ஆராய்ந்து பார்த்தேன். அதுல பார்த்தாக்கா மற்ற 10 பேர் என்ன செஞ்சானுங்க தெரியுமா? மற்ற 10 பேர் நம்மள மாதிரி இருக்கிறவன் கொஞ்சம் ரோஷக்காரனுங்க, மானம் உள்ளவனும், ஈனம் உள்ளவனும், சூடு உள்ளவனும், சொர்ணம் உள்ளவனும். யார்? மற்ற 10 ஸ்டேஷனுங்க. அவனு என்ன செஞ்சானுங்க? ஏண்டா நாங்கெல்லாம் இப்ப எங்க உட்கார்ந்து, நீங்க மட்டும் வலது பக்கத்துல இடது பக்கத்துல உட்காரணுமா? அவங்க அம்மா கேக்குது, நாங்கெல்லாம் கடைசியில உட்காரணுமா அப்படின்னுட்டு இவனு 2 பேர் மேல, யாக்கோபு மேலேயும் யோவான் மேலேயும் அவங்க எரிச்சலானார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னது? நீங்களாம் எடுத்து பாருங்க. அந்த யாராவது எடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எரிச்சலானார்கள். மத்தேயுல எத்தனை பேர் கட்டம் போட்டு வச்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம். மத்தேயு யாரா எடுத்துட்டீங்களா? நான் எடுத்துட்டேன். 20ஆம் அதிகாரம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு, எதை கேட்டு? அவங்க அம்மா கேட்டதை கேட்டு, அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரில் எரிச்சலானார்கள். நல்ல கட்டம் போட்டு வச்சுக்கோ. எரிச்சலானார்கள். என்ன ஆனாங்களா? இந்த எரிச்சல் அவங்களை பிந்திக்கு தள்ளிடுச்சு. அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்காம அவங்களை தள்ளி விட்டுடுச்சு. இன்னைக்கு எரிச்சல் குணம் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மளை என்ன செய்யுது? பின்னுக்கு தள்ளுது. நல்லா புரிஞ்சுக்குவோம். எரிச்சல், யார் மேலும் எரிச்சல் வேண்டாம். வரும் பிசாசு அப்படிதான் கொண்டு வருவான். கொண்டு வந்தானா இல்லையா? யாருக்கு? சீசனுக்கா கொண்டு வந்தான் எரிச்சலை. எரிச்சலை கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சு? அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பிந்திக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அதனாலதான் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. அவங்க அம்மா ஆசைப்பட்டது ஒரு பங்கு இருந்தாலும் இவனு எரிச்சல் பட்டதுனால இவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எழுந்து போனான். ஆண்டவர் சேங்ஷன் பண்ணல. ஐயோ எனக்கு தெரியாதுமா யார் உட்காருவாங்க, ஆண்டவர் சித்தத்தின்படிதான் அது உட்கார முடியும், என் காரியம் இல்ல, நான் உனக்கு சேங்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியும் இவனு எரிச்சல் பட்டான். அதுதான் அங்க காரணம். அவர் சரி ஓகே நான் சேங்ஷன் பண்றேன் சொல்லி இருந்தாலும் இவன் எரிச்சல் படுறதுக்கு நியாயம் இருக்கு. எரிச்சல் பண்றதுக்கு நியாயம் இருக்கு. அவர் சேங்ஷனே பண்ணல, பண்ணாட்டாலும் சரி பரவாயில்ல, தலைவர் சேங்ஷன் பண்ணல, யார் வேணாலும் நம்ம உட்காரலாம் அப்படின்ற தெரியுது, உணர்வு இருக்குது. இருந்தாலும் எரிச்சல் படுறாங்க.
ஏன் ஏன் ஆண்டவர் எரிச்சல் படணும்? அந்த எரிச்சல் பட வச்சதுனால என்னாச்சு? பேதுரு அந்த அந்தஸ்தை இழந்தான். பேதுரு தான் வயதுல மூத்தவன். அவர் ஒரு கால் செத்து இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சியா. ஏன்னா பேதுருக்கு நிறைய காரியத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவர். பேதுருவை கூடவே கொண்டு போனார், யாக்கோபு கூடயும் யோவான் கூடயும் கொண்டு போனார். பேதுரு ஈக்குவலா தான் செஞ்சார், வச்சிருந்தார். நான் யாருன்னு கேட்கும் போது பேதுரு சொல்றாரு, நீதான் தேவனுடைய குமாரன் நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னார். பரவாயில்ல பேதுரு, சபாஷ், உனக்கு பரலோகமே வெளிப்படுத்துறது அப்படின்லாம் பாராட்டினார். உனக்கு பரலோகத்துடைய கீயை தரேன், சாவியை தரேன், உனக்கு பரலோகத்துல இவ்வளவு பெரிய மேன்மையை தரேன் சொன்னார். பேதுரு டாப் போஸ்ட்ல வச்சிருந்தார். ஆனா எரிச்சல் அவனுடைய வலது பரிசத்தை உட்கார்ற அந்த ஆசீர்வாதத்தை இழக்க வைத்தது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த எரிச்சல்னாலதான் அவன் அங்க உட்கார முடியுது. எல்லாமே கொடுத்தாரு, ஆனா உட்கார்ந்தது யாரு? யாக்கோபு. இன்னாண்ட உட்கார்ந்தது யாரு? கடைசியாவது பேதுரு மறிச்சிருப்பான் இல்லையா? யோவான் மறிச்ச பிறகு கூட பேதுரு மறிச்சு கடைசியா ஏன் இந்த எழுதுமொழியாவது கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பாருங்க, அப்ப கூட பாருங்க அவன் புத்தி வேலை செய்யுது. யோவான்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வருஷத்துல என் காரியம் இப்படி இருக்க அவன் காரியம் என்னன்னு அவனை பத்தி கேட்கணும். எப்பயுமே இப்படிதான் பேதுரு. இந்த குணாதிசயங்கள் தான் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த குணாதிசயங்கள்? இந்த மனுஷனுக்கு இருக்கிற குணாதிசயங்கள். நம்ம கண்ணை விட்டுருவோம், அடுத்த ஜோலியை தான் பார்ப்போம். பாருங்க, திரும்பி பார்த்து 20 படிங்க. 21:20 யோவான் 21:20. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவன் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே கண்டான். இவன் காரியம் என்ன? இவனுக்காக சொன்னாங்களா? சொல்லுங்க. எவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? நாம ஒழுங்கா இருப்போன்ற ஒரு உணர்வு இல்லை. நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிற பாழா போன உலகத்துல இருக்கிறோம் நம்ம. அதனால இன்னைக்கு நம்ம அதெல்லாம் கண்டுக்காத. எவன் எங்கன்னு கேட்டா நமக்கு என்ன? நான்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டேன். எந்த டேஷாவது எப்படியாவது டேஷாவது போட்டோம். நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம சுத்தமா இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்ம சத்தியத்தில் நடக்கணும், அவ்வளவுதான். எவன் நடக்கிறானே இல்லையோ போ. சொல்ல வேண்டியது என் கடமை, ஏத்துக்க வேண்டியது உன் கடமை. நீ ஏத்துக்குனா ஏத்துக்க, ஏத்துக்காட்டினா போய்க்கும். நான் கரெக்டா இருக்கேன்னா அதை மட்டும் பார்ப்போம். அதுதான் ஆண்டவர் நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். அவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன? இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான்? மூக்கு நோய்கிறது. அடுத்த வீட்டுல உன் வீட்டுல நாரும், அடுத்த வீட்டுல நாருது. உன் வீட்டுல இருக்கிற நாத்தத்தை முதலிடு. அடுத்த வீட்டுல நார்னா உனக்கு என்ன, நாராட்டினா உனக்கு என்ன? இன்னைக்கு இதே புத்தி தான் பிசாசு கொடுக்குறான். இந்த எரிச்சல், அடுத்தவன் வீட்டுல மூக்க நோய்கிறது, இந்த மாதிரி கொடுத்துதான் நம்மள வீணாக்குறாங்க. நமக்கு ஆசீர்வாதத்தை தடையாக்குறான். நல்லா புரிஞ்சுக்கோ, பிசாசுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்குங்க. அடுத்தவன் எக்கேடாவது போட்டு போ, உனக்கு நீ சொல்ல வேண்டியது சொல்லிடு, அவ்வளவுதான். அதோட விட்டுட்டு உன் ஜோலி இருப்பார். சொல்லாமலாம் இருக்காது. உன் கண்ணில் முதல் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பாருன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப இவன் காரியம் என்னன்னு கேட்கும் போது ஆண்டவர் நல்ல பலார்னு செவில் அறையிற மாதிரி ஒரு பதில் கொடுத்தார். பாருங்க, நீ என்னை பின்பற்றி வா, அவ்வளவுதான். உன் ஜோலியை நீ பாடுற, உன் வேலையை பாடுறான்றோம்ல, அதேதான் ஆண்டவர் அந்த பாணியில சொல்லி இருக்கிறார். நான் வர அளவுக்கு உயிரோடு இருந்தா எனக்கு சித்தமா இருந்தா உனக்கு என்னடா அதே உன் ஜோலியை பாடுறான். அசிங்கமாயிடுச்சா பேதுருக்கு? 2வது இடத்துலயும் ஃபெயிலர் ஆயிட்டாரா? இவன் அவனை பத்தி கேட்காம இருந்திருந்தா இவன் தான் லாஸ்ட்ல சேர்த்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இடது பக்கத்துலயாவது அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா 2த்தையும் இருந்தான். வலது பக்கத்துல உட்காரதையும் இருந்தான், இடது பக்கத்துல உட்காரதையும் இருந்தான். ஏன்? எரிச்சல், அடுத்த விஷயத்த தலையிடுறது. 2 காரியம் இன்னைக்கு நம்மளை வீணாக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? இன்னைக்கு ஒன்னே வீணாக்குறதுக்கு இதுதான் பிசாசு செய்யற தந்திரம்.
உன் கையை வச்சே உன் கண்ணை குத்துறது. நீ நல்லாதான் இருக்கிற, ஆனா உன் வாயே என்ன செய்யுது? உன்னுடைய எரிச்சலே உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. அடுத்தவங்க வீட்டுல மூக்க நுழைக்கிறதே உனக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. அன்பாலே, இன்னைக்கு நம்ம ஜோலி நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் கத்து கொடுக்குறாரோ அதை கற்றுக்கொள்வோம். ஆமென். இன்னைக்கு இதுதான் நாடுனதனுடைய அர்த்தம். இந்த அம்மா தாயார் யாக்கோபு யோவானுடைய தாயார் எதை நாடினார்கள்? ஆண்டுடைய வலது பருத்துல என் பிள்ளைங்க அமரணும், உட்காரணும், அந்த உன்னதமான மேன்மையான இடத்தை தேடினாங்க. அதனால்தான் அவங்க நாடி அவர்கிட்ட போய் கேட்டாங்க, என் பிள்ளைங்க உட்காரணும் ஆண்டவரே. அன்பாலே, இன்னைக்கு நாம எதை தேடுகிறோம், எதை நாடுகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதையெல்லாம் விரும்புகிறோம்? இந்த கீழானவைகளே விரும்புகிறோம், கீழானவைகளே தேடுகிறோம். அதனால்தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். 2வது வசனத்தை படிங்க. 2வது வசனத்துல பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருங்க கொஞ்சம் பொறுமையா போவோம். பூமியில் உள்ளவைகளை அல்லன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, உங்களை தான் கேட்கிறேன், என்ன அர்த்தம்னு. பூமியில இருக்கிறதுன்னா உன் வாழ்க்கைக்கு தேவையானது அத்தனையும் இந்த பூமியில இருக்கிறது தான். உன் வாழ்க்கைக்கு எல்லாம் என்னென்ன தேவை? சாப்பாடு, காசு, பணம், வீடு, பொருளாதாரம், துணிமணி, ஆஸ்தி, பேரு, புகழ், அந்தஸ்து, புள்ள குட்டி, எல்லாம் இந்த பூமிக்குரியது தான். இந்த பூமிக்குரியது ஆசைப்படுறியா, மேலானதை ஆசைப்படுறியா? இந்த பூமிக்குரியவைகளை அல்லன்னு போட்டார். அழகா சொல்லிட்டார், பூமிக்குரியவைகளை அல்ல. அப்ப இன்னைக்கு நம்முடைய ஆசை எல்லாம் எதை குறித்தே இருக்கிறது? நல்லா சொல்லுங்க. இதை குறித்தே இருக்குது. என் புள்ள பொண்டாட்டி, என் புள்ள பொண்டாட்டி, என் கணவர், என் வேலை, என் உண்டு, என் முடியா, கன்றாய். ஆண்டவரே ஆலோசிக்கிறார். எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் நம்ம தெரிஞ்சதே கிடையாது. உண்மைதான். நானும் தெரிஞ்சதில்லை, நீங்களும் தெரிஞ்சதில்லை. நான் தான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மாதிரி போதிக்கிற நான் முதல் தெரிஞ்சேன். ஆண்டவரே, கேட்கிறவங்க அவங்க தெரிஞ்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. நான் தெரிஞ்சா நீங்க தெரிஞ்சுருவீங்க. ஆமா தானே? இல்லைன்னு சொல்லு. இப்பதான் அடுத்தவங்க கதையெல்லாம் தலையிடாத. நான் தெரிஞ்சா நீங்க தெரிஞ்சீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நீ எப்படியா அப்படிதான் அவன் மக்களுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம வித்தியாசமா சாதனைப்பட. எங்க அப்பா எப்படியோ அப்படிதான் நான், அப்படி கிடையாது. நான் வித்தியாசமா இருக்கணும். அப்படியே தான் நான் அந்த காலத்திலேயே நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்க அப்பம் புத்தி எனக்கு வரவே கூடாது. இப்படிதான் சொல்லணும். எங்க அப்பம் புத்தி எனக்கு வரக்கூடாது. எங்க அப்பா ஒண்ணு அறியாது இருக்கும்போது கேடு கட்ட புத்தியில இருந்தார். அந்த புத்தி, அந்த ஜீன், அந்த குரோமோசோம், அந்த டிஎன்ஏ எனக்குள்ள வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு டிஎன்ஏ பத்தி ஆராய்ச்சி பண்றான். என்னன்னுவோ கற்காலத்துல இருக்கிற அவனுடைய டிஎன்ஏ எல்லாம் நமக்குள்ள இருக்குதான். டிஎன்ஏ எல்லாம் சமயத்துல ஒருத்தன் பார்த்தேன் நான். ஏதோ ஒரு சினிமா படத்துல சந்திரகுப்தர் மௌரியரை, சந்திரகுப்தரை அவனுடைய டிஎன்ஏ இவனுக்குள்ள இருக்குது அப்படின்றது யாரோ ஒருத்தர் நிரூபிச்சாலாம், ஒரு விஞ்ஞானி. அது ஒரு படமா எடுத்திருக்கிறான். அதை குறித்து ஒருத்தர் ஒரு புக் எழுதிக்கிறார். அப்துல் கலாமும் ஒரு புக் எழுதி இருக்கிறார். இதை குறித்து நான் ஆராய்ந்து இருக்கிறேன். இந்த டீன்களை குறித்து, அந்த ஜீன்கள், அது ஜீன்கள்னு சொல்லுவாங்க, குரோமோசோம்னுவாங்க, டிஎன்ஏன்னுவாங்க. அந்த டிஎன்ஏ வந்து நம்ம முற்காலத்தில் இருக்கிற டிஎன்ஏ எல்லாம் நமக்குள்ள இருக்குதான். ஏதாவது இருந்துட்டு போட்டோம். ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ நமக்குள்ள இருக்கணும் வேண்டுவோம். புரியுதா சொல்றது? நான் அதான் ஆண்டவரே, உமக்குள்ள ஓடுற ரத்தம் எனக்குள்ள ஓடணும், உமக்குள்ள ஓடுற டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கட்டும், உனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் எனக்குள்ள வரட்டும். அப்ப நம்ம பொழைச்சிப்போம். இல்லைன்னாக்க உருப்படாத போய் நரகத்துல கிடப்போம். நம்ம மாத்தி யோசிப்போன்றேன். இன்னைக்கு எங்க அப்பா சுபா எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எங்க அம்மா சுபா எனக்கு வரக்கூடாது. அதே நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் சுபாவை என் பிள்ளைகளுக்கோ என் பேர பிள்ளைகளுக்கோ என்னுடைய ஜெனரேஷனுக்கு வரக்கூடாது. 10 தலைமுறைக்கும் வரக்கூடாது, எந்த தலைமுறைக்கும் வரக்கூடாது. நீ உன்னுடைய குணாதிசயம் வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணு.
அந்த மாதிரி இது ஆசைப்படு, ஆசைப்பட்டா நடக்கும். நீ ஆசைப்படுன்னு நாடுங்கள்னாரு. எது நம்ம ஆசையெல்லாம் எப்படி இருக்கு? என் ஆசையெல்லாம் ஒரு பாட்டு ஒண்ணு இல்ல, என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. எல்லாம் பொய் பொய்யா பாடுறோம். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. அந்த பாட்டு பாடத்துல கூட ஆசைப்பட மாட்டோம். அந்த பாட்டு பாடிக்கிட்டே என்ன செய்யுது அப்படில்ல, அது என்ன செய்யுது, இது என்ன செய்யுது, அப்படிதான் ஆசைப்படுவோம். அன்பாவில் இன்னைக்கு பாருங்க, தப்பு கிடையாது. அந்த அம்மா தான் பிள்ளைங்க உயர்வா இருக்கணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. அந்த மாதிரி உயர்வா ஆசைப்படும், வானான்ல உயர்வானதை ஆசைப்படும். இன்னைக்கு இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைப்பு வருது. என்னன்னா, டக்குன்னு மறந்துட்டேன். சரி விடுங்க. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அல்ல அப்படின்றார். அப்ப பூமிக்கு அடுத்த காரியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் தான். ஒரு அம்மால ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் ஒரு அம்மா, நடந்த சம்பவம் இது. இந்த கும்பகோணம் தாண்டி தான் அந்த அம்மா இன்னமும் உயிரோட இருக்கிறாங்க, இன்னமும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்றாங்க. அவங்க ஏசாண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்தவங்க, ரோமன் காத்தலிக் ஆர்சி, அவரும் அவங்க வீட்டு அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரு அவங்க பிள்ளை 3 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால புறக்கணிக்கப்பட்டார்கள், துரத்தடிக்கப்பட்டார்கள். சொத்து பத்தி இல்லைன்னு அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம், அந்த ஐயாவினுடைய அப்பா அம்மாலாம் பெரிய கம்பெனி ஃபேக்டரி ஓனரு. அவங்க இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்றதுனால வெளியில போன்னு தெத்திட்டாங்க. சொத்து பத்து கிடையாது, ஃபேக்டரியில ஒரு பங்கு கிடையாது, எல்லாம் கிடையாது, நடுரோட்டுக்கு போங்க அப்படின்ட்டு தெத்திட்டாங்க. அவங்க இப்போ நடுரோட்டை வந்துட்டாங்க. நடுரோட்டுன்னா ஒரு வீடு வாடகை எடுத்துக்கிட்டு ரொம்ப வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாத போச்சு, தர்மாஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்கு 50 100 ரூபாய் ஆட்டோ, போ 50 வர 50. அந்த 50 100 ரூபாய் கொடுக்கறது கூட வக்கு இல்லை என்கிட்ட. என் ஆஸ்பத்திரி எடுத்து போக முடியாமல் என் பிள்ளைய நான் படுத்த படிக்காக வச்சிருக்கிறேன். ஆட்டோவில் தான் எடுத்து போக முடியும், ஏன்னா அது தூரம், இவனால ஏந்திரிக்க முடியல. ஒரு ஆட்டோ வச்சுட்டு போனோம்னாலும் 100 ரூபாய் இல்லை. அந்த 100 ரூபாய் இல்லாததுனால என் பிள்ளைய நான் படுக்கடியா போட்டு கிடந்தேன். இந்த மாதிரி கட்டத்துல சரி, ஏன் இந்த மாதிரி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏன் இப்படிப்பட்ட நம்ம கஷ்டம், அவ்வளவு நிலைமை அப்படின்னுட்டு எப்படியாவது உண்டல்னு ஆக்கணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு உறுதியா ஜெபிக்கிறதுக்காக மாடிப்படி ஏறி போயிடுச்சு. மாடியில ஒரு ரூம் இருக்குது, அங்க போய் ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு உட்காந்து முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சு. அப்படியா ஜெபிக்குது, 5 மணி நேரம் ஜெபிச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு உண்டுல 1ல 2 பார்த்துடணும், நீயா நானா, நீ எனக்கு காட்சி கொடுத்து என்னன்றத சொல்லு, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் இழந்தேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருக்குது. 5 மணி நேரம் ஜோம் பண்ணு. ஆண்டவர் அப்படியே சும்மா சிரிச்ச மூஞ்சோட சும்மா தக தக தகன்னு கண் முன்னால நின்று எதிர்க்க, மகளே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னாராம், மை டியர் டாக்டர் வாட் யூ வாண்ட் அப்படின்னாராம். காட்சி கொடுத்து செம்ம பிரைட்டு, செம்ம மகிழ்ச்சி அவருக்கு. அப்படியே உள்ளத்துல மகிழ்ச்சி தாண்டவ மாறுது. சிரிச்சுட்டே மை டியர் டாக்டர் வாட் யூ வாண்ட், இது கண்ணை திறந்து பார்த்த உடனே ஆண்டவர் அப்படியே மங்களகரமா நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறார், மை டியர் டாக்டர் வாட் யூ வாண்ட். இப்போ உன்னை பார்த்து கேட்கிறார், மை டியர் டாக்டர் வாட் யூ வாண்ட். நீ நான் என்ன கேட்போம்? என் புள்ள நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும். நன்றி ஆண்டவரே, இந்த பிஎஸ் சிஸ்டத்தை ஆசீர்வதியும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிஎஸ் அந்த அம்மா வாட் யூ வாண்ட்னு ஆண்டவர் அழகா கேட்கிறார். இது ஒண்ணு தப்புன்னு என்ன சொல்றது புரியல இருக்கு. இது என்ன செய்யும், இது பிரச்சனையை தானே சொல்லும். ஆண்டவரே, உன்னை நம்பி என் வீட்டுக்காரு நடுரோட்டுக்கு வந்துட்டாரு, ஃபேக்டரியில இடம் இல்லைன்ட்டான் அப்பா, என் மாமனார் இருக்காரன், இன்னைக்கு வேலை இல்லாம கிடக்குறாரு, 10 ரூபாய்க்கு லாட்டினாங்க, என் பிள்ளைய ஆஸ்பத்திரி இட்டு போறதுக்கு முடியல, என் பிள்ளைக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியலன்றான் டாக்டர். 100 ரூபாய் காசு என்கிட்ட இல்ல, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடு, என் வீட்டுக்காரனுக்கு வருமானத்தை கொடு அப்படின்னு. நியாயமா இல்லையா? நியாயம் தானே? ஓகே சாங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சிட்டார் தலைவர். அப்புறம் அடுத்த செகண்ட் இல்லை. இதற்கு ஒரே ஒரு திருப்தி, பரவாயில்ல ஆண்டவர் வந்தாரு, நம்மளோட பேசினாரு, என் பிள்ளையும் பிள்ளைக்கும் சுகம் கிடைச்சிச்சு. உடனே தொட்டு பார்த்தது, அவனுக்கு ஜுரம் கிடையாது, ஒண்ணு கிடையாது, நல்லா ஆக்டிவா விளையாடுறான். இவருக்கு உடனே ஒரு வாய்ப்பு கிடைக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குது, எல்லாம் நல்ல செய்தி கிடைக்குது. இது
கொஞ்ச நாள் 2 நாள் சேர்ந்து சரி ஆண்டவர் திரும்பி நம்ம என்ன செய்யணும், சந்திச்சே தீரணும்னு சொல்லி திரும்பவும் மெத்தைக்கு போகுது. திரும்பவும் ஜெபம் வந்து 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவர் வரவே இல்லை. 6 மணி நேரம் ஜெபம் பண்ணிச்சு வரல, 7 மணி நேரம் ஜெபம் பண்ணிச்சு வரல. இது விடமாட்ட ஆண்டவரே, உன்னை பார்க்காம நான் வீடு திரும்ப மாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது 8வது மணி நேரம் ஆண்டவர் வந்தாராம். வரும்போது இப்ப எப்படி காட்சி கொடுத்தாருன்னா ரொம்ப சோகமா காட்சி கொடுத்தாரு. எப்படி? ரொம்ப சோகமா, ரொம்ப மூஞ்ச கவலையா வச்சுட்டு இருப்பாங்கல்ல, சிரிச்சுட்டு வர்றதுக்கும் சோகமா வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரொம்ப சோகமா வந்து இதுக்கு பகீர் நிச்சயம். அந்த மூஞ்ச பார்த்தாலே இதுக்கு வேதனையாயிடுச்சு. என்ன ஆண்டவரே லேட்டா வந்தீங்க, அதுலேயும் சோகமா இருக்குங்க, என்ன இது? அவரை விசாரிக்க ஏதாவது உடம்பு சரியில்லையா? யாருக்கு? ஆண்டவருக்கு உடம்பு சரியில்லையா? இந்த அம்மா விசாரிக்குது. உடம்பு சரியில்லை. நான் அன்னைக்கு வந்தேன், ஆர்வமா வந்தேன், மகிழ்ச்சியா வந்தேன், என்னை தேர்றி எவ்வளோ ஆர்வமா ஈகரா தேர்றியன்னு உனக்கு காட்சி கொடுக்கணும்னு வந்தேன். உலகத்தா மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். உலகத்தால இருக்கிற மாதிரி உலகத்தா மாதிரி என் வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும்னு மட்டும் கேட்டிய. ஆண்டவரே நீர் தான் எனக்கு வேணும்னு கேட்டியா? என்ன கேட்டியா? அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீ தான் எனக்கு வேணும். வாட் யூ வாண்ட்? யூ. உன் நல்ல பங்கை நான் தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய சமூகம் தான் எனக்கு தேவை, நீ தான் எனக்கு தேவை. ஏதாவது சொன்னியா? இந்த உலகத்துல இருக்கிறவளுக்கு மாதிரியே என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்குன்னு சொன்னிய. நான் உன்னை என்னவோ நினைச்சேனே அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு எப்படி இருக்கும்? அடிச்ச மாதிரி இருக்காது? சும்மா இந்த அம்மாவுக்கு அடிச்ச மாதிரி இருந்து ஓன்னு அழுச்சு. அவர் பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. இந்த உலகத்தா மாதிரியே நான் ஆசைப்பட்டு கீழானவைகளையே நோக்கி பார்த்துட்டேன், மேலானவைகளை நோக்கி நானே பார்க்க கற்றுக்கொள்ளல. எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, இன்னிலிருந்து நான் கத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாயிட்டு இன்னைக்கு அந்த அம்மாவை ஆண்டவர் வல்லமையா உபயோகப்படுத்துறாரு. இன்னைக்கு அது பெரிய ஊழியக்காரியா மாறிடுச்சு. அந்த அம்மாட்ட நான் நேரடியா பேசினேன். இந்த சாட்சியை கேட்டுட்டு உடனே போன போட்டு அதுக்கிட்ட பேசிட்டேன். நான் ஒரு நாளைக்கு எங்க பண்ருட்டி வந்து சாட்சி சொல்லுங்க வரேன் அப்படின்னு. இன்னைக்கு அது பீக் ஆயிடுச்சு. அந்த அம்மா இன்னைக்கு கையில பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு எங்கேயோ போகுது, நம்மளால பிடிக்க முடியாது. நம்பரும் எனக்கு தெரியல. அதனால ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு மேலானவைகளை தேடுமா? இன்னைக்கு பூமிக்குரிய காரியங்களையே தேடிட்டு கிடக்கும், இம்மைக்குரிய காரியங்களை தேடிட்டு இருக்கோம். ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ என்ன செய்யற? இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அந்த ஏவை கொஞ்சம் கட்டம் போடு. ஏன்னா என்ன தெரியுமா? அந்த ஏக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை தவிர வேற எதையும் நாடாதுன்னு அர்த்தம். மேலானவைகளாகிய பரலோகத்துக்குரிய காரியத்தை தவிர வேற எதையும் நாடாது. மேலானவைகளையே நாடுங்கள், ஆசைப்படுங்கள். அன்பாலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல என்னோடு இடைப்பட்டார். இதை நான் கொஞ்சம் அப்படியே நான் தியானிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2:22, அதாவது நல்லா 2 2 2 2 4 2 சொல்லுங்க. இந்த 4 2 மறக்காதீங்க. இதுக்காக தான் இந்த இதை பேசுறாரோ என்னவோ எனக்கு தெரியாது. ஏன்னா நேத்து எனக்கு ஒரு கால் வந்தது மலேசியால இருந்து. நேற்று நைட்டு 9:30 மணிக்கு நீங்க வார்த்தை கொடுக்க முடியுமா? நைட் 9:30 மணிக்கு வார்த்தை கொடுக்க முடியுமான்றாங்க. நான் எப்பயுமே 9 மணிக்கு மேல ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா தூக்கம் வந்துடும், சிரிச்சுடுவேன். அவங்க திடீர்னு கேட்குறாங்க, 9:30 மணிக்கு எனக்கு வார்த்தை கொடுக்கணும், 10 மணி வரைக்கும் கொடுப்பீங்களா ஒரு குழுவுக்கு அப்படின்றாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். போய் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன் என்ன கொடுக்க அப்படின்னு. அப்ப இந்த 22 ஆண்டவர் அழகா காட்டுறாரு, இதை கொடு அப்படின்னு. அதை கொடுத்தேன். பாருங்க, இன்னைக்கு இதையே செய்தியை இன்னைக்கு கொடுப்பாருன்றத நான் நினைக்கவே இல்லை, கற்பனையிலையும் நினைக்கல. ஏன் இதை கொடுக்க வைக்கிறாருன்னா, இன்னைக்கு நீயும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இருக்கிற ஆழமான சத்தியத்தை உணர்ந்து நாம் எல்லோரும் அதை நாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமே, ஆண்டவர் விரும்புறதுனால்தான் இந்த காரியத்தை திரும்பவும் பேச சொல்றார். பாருங்க, 2
தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையபடி நாடு. சரி, ஓடு நாடு சொல்லு, நல்லா குறிச்சு வச்சுக்கோ பைபிள்ல. ஓடு நாடு, விலகி ஓடி. எதா விலகி ஓடி முத ஓடுன்ற. அடுத்தது அடையும்படி நாடு, அடையும்படி நாடு. ஓடு நாடு சொல்லு, மறக்காத. 4:2 சொல்லு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2:2 4 போர் 4:2 அதையும் மறக்காத. 2:2 அப்ப 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் ஓடு நாடு சொல்லுங்க. எதை வச்சு ஓடணும்? எதை விட்டுட்டு ஓடணுமா? இச்சையை விட்டு ஓடு. இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஹலோ, இன்னைக்கு நாம எல்லாம் என்ன செய்யறோம்? அதை தான் நாடுவோம். எதை விட்டு ஓட சொன்னாரோ அதை ஓடாம நாடுறோம். இச்சைகளுக்கு, இந்த மாமிச இச்சைகளுக்கு, கண்ணின் இச்சைகளுக்கு, ஜீவனத்தின் இச்சைகளுக்கு, இப்படி நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதை ஓடிடும். அதை அந்த இச்சையை நாடி ஓடுறோம். பணத்தை தேடி ஓடுறோம், பொருளை தேடி ஓடுறோம், பெண்ணை தேடி ஓடுறோம், ஆணை தேடி ஓடுறோம், அசிங்கத்தை தேடி ஓடுறோம், எதையோ தேடி ஓடுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை விட்டு விலகி ஓடு. அது உன்னை அப்படியே மின்மணி பூச்சி மாதிரி உன்னை பிடிச்சிக்கும், அட்டை மாதிரி உன்னை பிடிச்சிக்கும், உன்னை உறிஞ்சிட்டு தான் விடாது. நீ எந்த பாவத்தை நோக்கி ஓடுறியோ அந்த பாவம் உன்னை அப்படியே அட்டை மாதிரி பிடிச்சி உன்னை நண்டகுண்டலாக்கி உன்னை நரகத்துக்கு கொண்டு போற வரைக்கும் அது உன்னை உறிஞ்சிட்டு தான் விடும். அது குடியா இருந்தாலும் சரி, அது விபச்சாரமா இருந்தாலும் சரி, அது வேசித்தனமா இருந்தாலும் சரி, அது எந்த கன்றாவியா இருந்தாலும் சரி. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. இன்னைக்கு ஓட வேண்டியதுக்கு ஓடுறோமா? அன்பா, செல்போனுக்கு ஓடுங்க, இன்ஸ்டாகிராமுக்கு ஓடுங்க, பேஸ்புக்கு ஓடுங்க, இன்னும் என்னென்னலாம் இருக்குது அங்கெல்லாம் உன்னை கவுக்கிறதுக்கு அதை விட்டு ஓடுங்க. நீ காலையில கூட ஒருத்தர் சொன்னார், ஆனா நான் இந்த பேஸ்புக் பக்கம் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போகவே மாட்டாங்க. போன் இருக்கு, பேசுறதுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அனாவசியமா நம்முடைய டைம் எல்லாம் என்ன செய்யும்? உறிஞ்சிடும். நம்முடைய எண்ணங்களை உறிஞ்சிடும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உறிஞ்சிடும், உடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை உறிஞ்சிடும். அன்பாலே அதை விட்டு ஓடுங்கள். இன்னைக்கு யோசேப்பை போல நம்ம ஓடணுங்க, சட்டையை அவுத்து ஓடணும் மாதிரி ஓடணும். நீ ஓடுறோமா பாக்கெட்லயே வச்சு தெரியும். அதனாலதான் அதை பேர் கொல்லிக்கட்டைன்னு வச்சாங்கல்ல. ஒரு அம்மா கொல்லிக்கட்டை எங்கே வச்சுக்கிறோம்? இங்கே இதயத்திலே வைத்துக்கிறோம். நல்ல இதயத்தை சுட்டு எரிச்சுது அப்படின்னு. அதனால இந்த கொல்லிக்கட்டையை விட்டுட்டு ஓடு, அதை மடியில கட்டின்னு இருக்காதுன்றோம். ஆனா நம்ம அதை தான் நாடுறோம். இன்னைக்கு அநேகருடைய டைம் எதுல செலவாகுதுன்னாக்கா போன்ல தான் செலவாகும். வேதத்துல, ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபத்துல, தியானத்துல, ஆண்டுடைய ஆவிக்குரிய பாடலை கேட்கறதுல, ஆவிக்குரிய சாட்சியை கேட்கறதுல, ஆவிக்குரிய செய்திகளை கேட்கறதுல நம்ம ஆர்வம் காட்டுகிறோமா? கொஞ்சம் மனசாட்சியை கொடுத்து சொல்லு. அப்படி நீ காட்டுனா நீ கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்து ஆசையெல்லாம் விட்டுட்டு நீ விலகி ஓடி வரன்னு அர்த்தம். அன்பாலே இங்க ஓடுன்னு சொல்றாரு. அதே சமயத்துல ஓடுறதை குறித்து பேசணும் அவசியம் இல்லை. நீ ஓடினா ஓடு, ஓடாட்டினா போய்ப்பாரு. ஓடுன்னு சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் தான் ஓடணும். அதை விட்டு அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீ ஓடுனா எனக்குன்னா, ஓடாட்டா எனக்குன்னா. உனக்கு காலில் விழுந்துச்சு ஓடணும், இச்சையை விட்டு ஓடணும், குடியை விட்டு ஓடணும், விபச்சாரத்தை விட்டு ஓடணும், வேசித்தனத்தை விட்டு ஓடணும், செல்போனுடைய ஆபாசத்தை விட்டு ஓடணும்னு உன் காலில் விழுந்து வச்சு அவ்வளவுதான் உட வச்சுட்டாரு. நீ இன்னும் ஓடினாலும் சரி ஓடாட்டாலும் சரி கொஞ்சம் இதுக்கு மேல நான் போதிக்கிற நான் ஓடணும், அவ்வளவுதான். ஏன் நான் கத்துக்கிட்டது அதான். ஓடி எதை நாடணுமா சொல்லுங்க?
ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறோமா? அன்பால ஏன் அடைய முடியல? இன்னைக்கு ஏன் ஒவ்வொரு குடும்பத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? அத சமாதானம் இல்லைன்னாலே நிம்மதி இல்லைன்னு அர்த்தம்னு வச்சுக்கோ. இன்னைக்கு நாட வேண்டியதை நாடவில்லை. எதை நாடக்கூடாதோ அதை நாடுறதுனால நீ சமாதானத்தை இழந்து போற, நீதி இழந்து போற, அநீதிக்காரனாய் மாறி விடுகிறாய், அவிசுவாசியா மாறி விடுகிறாய், அடுத்தது அன்பற்றவனாய் மாறி விடுகிறாய், சமாதானத்தை எழுந்து தவிக்கிறோம். அன்பாலே கிறிஸ்துவ குடும்பத்துல நாட வேண்டியதை நாடினால் என்றால் இதெல்லாம் கிடைக்கும். ஏன் இதை நாடணும்னு சொன்னார்? கொஞ்சம் பிரத்யோகமா, நீ ஏன் நீதியை நாடுங்கள்னு சொன்னார், ஏன் விசுவாசத்தை நாடுங்கள் சொன்னார், 2. 3 அன்பை நாடுங்கள் ஏன் சொன்னார், 4 சமாதானத்தை நாடுங்கள் ஏன் சொன்னார். இதை நாடணும்னா விரும்பணும்னு சொல்றேன். அந்த ஏன் இந்த 4 காரியத்தை விரும்ப சொன்னார்னா, இதுதான் இந்த இந்த 4 காரியத்தை நீ விரும்பினாக்கா நீ மேலானவளை தேடுகிறாய் என்று அர்த்தம். இந்த 4 தான் உன்னை பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு, அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த 4 தான் வழி செய்யுது. இந்த 4 நீ ஆசைப்பட்டு நாடவில்லை என்றால் நீ பரலோகத்தை தேடவும் முடியாது, நீ போய் அடையவும் முடியாது. இந்த பரலோகத்தை நீ அடையணும் அப்படின்னு நீ நினைச்சனா, இந்த பரலோகத்தில் நான் வாசம் பண்ணணும் நீ நினைச்சனா, இந்த 4 நீ பூலோகத்தில் இருக்கும்போது நாடுன்ற, இந்த பூலோகத்தில் இருக்கும்போது, இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கும்போது இந்த 4 நீ நாடுனாதான் நீ பரலோகத்துல எட்டர்னல் வாழ்க்கை, நித்தியமாய் வாழ முடியும் என்பதை ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நாம எதை செய்ய போறோம்? அன்பாலே, இந்த பூலோகத்துல நீ உயிரோடு இருக்கும்போது இந்த 4 நீ நாடலன்னா நீ பரலோக மேன்மை அடைய முடியாதுன்னு ஆண்டவர் அழகா சொல்லி தரார். ஏன் இந்த நீதியை தேடணும்னு சொன்னார்? உண்மையிலே எனக்கு ஆண்டவர் முத என் பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை அடையணும்னு நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்த பார்முலா மத்தேயு 6:33 உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள். எத்தனையோ வாட்டி வருஷ கணக்கில் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். இன்னும் கடன் பிரச்சனை இருந்துன்னா உன்னை விட ஒரு கபோதி யாருமே கிடையாது. இவ்வளவு சத்தியத்தை இத்தனை வருஷமா கேட்டுட்டு தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள்னு கேட்டுட்டு இன்னும் நீனே இந்த கடன் பிசாசுக்கு நீ ஆட்கொண்டு இருந்தன்னா உன்னை விட ஒரு முட்டாள் எவனும் கிடையாது. ஏன்னா பிரத்யேகமா உனக்கு ட்ரைனிங் வச்சு கத்து கொடுத்துட்டார், பிரத்யேகமா உனக்கு அந்த செமினார் வச்சு கத்து கொடுத்தார், பிரத்யேகமா வருஷக்கணக்கா நீ கடனே வாங்கக்கூடாது, கடன் கொடுப்பதற்காக கடன் வாங்காதே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆனா நான் இன்னமும் கடன் வாங்கிட்டு தான் இருப்பேன், என் கையை கடனுக்கு தான் நீட்டுவேன், பிசாசுக்கு தான் நீட்டுவேன்னா நீட்டிட்டே இரு. நீ சாவ வரைக்கும் கடன்காரனா இருந்து நரம்புக்கு போ. அன்பாவிலே, உனக்கு கூட பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எல்லாம் வாயை பொத்திட்டு இருந்தனா அவ்வளவுதான், பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். கூட பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கா இல்லையானாக்கா என்ன செய்யணும்? ஆமா, எனக்கு கூட வேணும். நான் கேட்டேன், பச்சை கேட்டேன், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதியா அப்படின்னு. கூட கொடுப்பன்ற, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, அவ்வளவு நீல்ல இருக்கிறேன் நான். என் இருதயத்தை பார்த்தாரு ஆண்டவர், எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. அதான் என் உள்ள நிலவரம். ஓப்பனாரு, அப்படியே பொத்தி நிற்காத, வேஷம் போட்டுட்டு இருக்காது. ஆண்டவர்கிட்ட யதார்த்தமா இரு. உன் உள்ளத்தை கவலை, அவருக்கு உள்ளத்தை அறிஞ்சவர், உள்ள திரியங்களை அறிஞ்சவர், உன் கிறுக்கு முறுக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். நல்ல பிள்ளை மாதிரி இங்க வேஷம் போட்டுட்டு வராங்க. எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு தான் நான் சொன்னேன். அப்பதான் சொன்னார், எப்ப கொடுப்ப? நல்லா படிச்சுட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கும். இப்ப நான் கேட்டேன், உன் ராஜ்யத்தை தேடாம நான் ராமராஜ்யத்தை தேடினேன். உன் வருமா வராதான் எனக்கு வந்து கேட்டேன். 2.5 வருஷமா உன் ராஜ்யத்தை தான் தேடுறேன், உன் ஆலயத்துக்கு தான் போறேன், சர்ச்சுக்கு தான் போறேன், அங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், எல்லாம் பண்றேன். இன்னும் எனக்கு கூட கிடைக்கலையே. எனக்கு கோவம் வந்த மாதிரி அவருக்கு கோவம் வந்துச்சு.
நல்லா படி அப்படின்னு. அது இந்த மாதிரி உண்மையிலே தூக்கி வாரி போட்டு அதிர்ச்சி அடைந்தேன். முதலாவதுன்னு நிறுத்து அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் உடனே பெரிய தெரிஞ்ச மேதாவி மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு. எனக்கே அல்வா கொடுக்குறியான்னு. என்ன ஆண்டவர் என்ன தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல சொல்ற, தமிழ்ல முதலாவதுன்னு எழுதிருக்கு, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட்னு எழுதி நீ அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கே சொல்றியா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்னா என்ன அர்த்தம்னாரு. அப்பதான் நான் ஜகா வாங்கிட்டேன். ஆண்டவரே நான் இங்கிலீஷ்ல ஃபெயில், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஃபர்ஸ்ட்னா என்னன்னு தெரியல அர்த்தம். அப்பதான் காதுல கரெக்டா சொன்னார், the first of all. அந்த வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஒழிச்சுட்டே இருக்கு. the first of all அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? முதல் பட்சமாக, முதல் தரமாக என்ன தேர்தியா? ராஜ்யத்தையும் நீதி தேர்தியா? அந்த நீதியை தேடுன்னு சொன்னதுக்கு தான் நான் வரேன். இப்ப நீதியை நான் எங்க இப்ப ராஜ்யத்தை தேர்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா சர்ச்சுக்கு வரணும். எவன் கல்யாணம் வச்சாலும் போக கூடாது, எவன் கருமாதி வச்சாலும் போக கூடாது, எவன் மஞ்சள் தண்ணி வச்சாலும் போக கூடாதுன்ற உறுதியா எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் சர்ச் தான். அதுக்கு பிறகுதான் கருமாதி கன்றாவி எல்லாமே. இன்னைய வரைக்கும் 30 வருஷமா மெயின்டைன் பண்றேன். நீ மெயின்டைன் பண்றியா? எனக்கு கூட கிடைக்குதுன்னா என்னத்துக்கு காரணம்? காரணம் இல்ல, எனக்கு கூட கொடுக்கல. அந்த ஃபார்முலாவை ஒழுங்கா நான் செய்யறேன், இன்னைக்கு கூட பெற்றுக் கொடுக்குறேன். நீ குறைவு பெற்று கிடக்கிறாய். ஏன்? ஃபார்முலா ஒழுங்கா செய்யல. நாட்டியமாச்சும் தான் கல்யாணம் கருமாதின்னு ஊரானையும் அல்லது சொந்தக்காரனையும் மெச்சறதுக்கு, ஒரு சொந்தக்காரனை திருப்திப்படுத்துறதுக்கு ஓடுறேன். ஆண்டவரை துக்கப்படுத்துகிறாய். வெக்கமா இல்ல உனக்கு? ஆண்டவரை துக்கப்படுத்தினா உனக்கு நஷ்டமா லாபமா? சொந்தக்காரன் நீ கஷ்டப்படும் போது, உன் கடன் பிரச்சனை இருக்கும்போது உனக்கு உதவி செஞ்சானா? 5 லட்சம் கொடுத்தானா உனக்கு? இப்படி தலையை துணுக்கணும் என்ன பார்த்து. ஏன் சொந்தக்காரன்லாம் சொந்த அப்பாவே கையெழுத்து போடுறதுக்கு மறுத்துட்டார். ஜாமீன் கையெழுத்து. இதுதான் சொந்த பந்தம். உதவி செய்யறது ஆண்டவர் மட்டும்தான். அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, உன்னை தவிர என் கடல்ல இருந்து மீட்கிறதுக்கு ஒரு பயலாக முடியாது. ஒன்லி ஒன் நீ தான். ஒன்னதான் நம்புறேன். நீ என்ன சொல்றியோ நான் அதை அப்படியே செய்யறேன். அப்பதான் சொல்லி கொடுத்தார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, அப்ப எல்லாம் நான் உனக்கு கூட கொடுக்குறேன். இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி கத்து கொடுத்த ஃபார்முலா. நீ இன்னும் குறைவுபட்டு கிடக்குற, இன்னும் என் கையெழுந்துட்டு கிடக்குற, இன்னும் என் கடன் வாங்கிட்டு கிடக்குற பிச்சைக்காரன மாதிரி. ஏன் ஃபார்முலா புரிஞ்சுக்கல? ஃபார்முலா ஒழுங்கா கீழ்ப்படியில, அந்த கீழ்ப்படியில அந்த எண்ணம் உனக்குள்ள இல்ல, அதை நாடணும்ன்ற எண்ணம் கூட இல்ல. நீ எவ்வளவு கத்துனாலும் கத்துடா, நான் கடன் வாங்கி தாண்டா இருப்பேன். இதுல வேற நேற்று சொல்றாங்க, வேற நேற்று நானு இவர் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு, இவர் கொடுப்பாரு. ஏன் கொடுக்கணுமா உனக்கு? நீ எனக்கு கொடுத்தியா? நான் கடனா இருக்கும்போது நான் உனக்கு கொடுக்க? நான் எவண்டி கையேற்றல, எவண்டி போய் நிக்கல. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவர் உட்கார, ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் அவர்கிட்டே உட்கார்ந்து கிடந்த. அதுதான் எனக்கு கத்து கொடுத்த ஃபார்முலா. உடனே இவர் கொடுப்பாரா? ஏன் கொடுக்கணும்? அடுத்தவன் அன்பாலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது ரெடியா இருக்கிறன்றாரு. நீ ஏன் அடுத்தவன் கொடுக்கணும்னு நீ நினைக்கிற? அடுத்தவன் கொடுக்கலன்னா கோரையா சொல்ற, அது ஒரு பாவம். நீ அதை பத்தி கவலைப்படாத. அடுத்தவன் கொடுக்கலாம் கொடுக்கல, நீ ஆண்டவர்கிட்ட கேளு. அதுதான் எரேமியால எனக்கு கத்து கொடுத்த ஃபார்முலா. எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு பாருங்க, அதை மட்டும் நம்ம கத்துப்போம். ஆண்டவரை தவிர வேற யார்கிட்டையும் கேட்க கற்றுக்கொள்ளாது. அவர் தானா தருவார். எனக்கு கொடுத்தார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது உனக்கு எல்லாத்தையும் கூட கொடுப்பாரு. அப்ப அதனால்தான் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த நீதியை நாடுங்கள். எப்படி நீதியை நாடுங்கள்? வேதத்தை வாசிச்சாதான் நீதியை நாடுறதா இருக்கும்.
வேதத்தை தான் நம்ம வாசிக்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை எங்க இருக்குதுன்னு தேடுவோம். புஸ்தகம் எங்க இருக்குது, எங்க பைபிள் இருக்கு, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுல போய் உட்கார்ந்து வேதத்தை முறையா படிக்கிற அந்த முறைப்படி படிக்கிற அந்த உணர்வு கிடையாது நம்மளுக்கு, அந்த ஆர்வம் கிடையாது. மத்த ஆர்வம் இருக்கு. செல்போன்ல நேரத்தை செலவு பண்ணுவோம், பைபிளை படிக்கிறதுக்கு ஆர்வம் கிடையாது. நீதி அங்கதான் தேட முடியும். எதெல்லாம் அநீதினு சொல்றாரோ அப்பதான் அந்த அநீதியை விட்டுட்டு நீ நீதியை தேட முடியும். நீ அநீதியை விட்டு விலகினாலே நீ நீதியை தேடுகிறாய் என்று அர்த்தம் என்றார். அப்ப எது அநீதினு உனக்கு எது சொல்லிக் கொடுக்கும்? எது அநீதினு எது சொல்லிக் கொடுக்கும்? வேதம் தான் சொல்லிக் கொடுக்கும். வேதம் நீ எடுக்கவே இல்லைன்னா நீ கண்ணு கண்டபடி போக வேண்டியதுதான், உன் இஷ்டப்படி நடக்க வேண்டியதுதான். ஏன்னா பிசாசு அப்படிதான் எடுத்து போவான். வேதத்தை படிக்கலையாவது கொஞ்சம் ஒரு உணர்வு இருக்கும். ஐயோ இப்படி தப்பு பண்றோமே, வேதம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்றேனேன்னு ஒரு உணர்வு வரும். கண்ணாடியில பாக்குற மாதிரி உன் முகத்தை, உன் இருதயத்தை கண்ணாடியில பாக்குற மாதிரிங்க வேதம் வாசிக்கிறது. அதனால்தான் நீதியை வேதத்துல வாசின்னு சொன்னார். நீதியை தேட நாடுங்கள். அதனால இன்னைக்கு நாடுறோமா அத? இன்னைக்கு நிறைய அந்த சப்ஜெக்ட போயிட்டே இருக்கும். அந்த நீதியை நான் தேடினதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, அதிக நீதியை நான் நாடும்படியாக உதவி செய்தார், கண்டுபிடிக்க உதவி செய்தார். இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணும்னா நீதிமானா இருந்தா மட்டும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா ஒரு உண்மையை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இக்காலத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இது யாரு, நீ யூடியூப்ல யார் கேட்டாலும் சரி, எங்க கேட்டாலும் சரி தான். நீ கிறிஸ்தவனா இருக்கிறியா, நீதி மட்டும் உனக்கு செல்லாது. நீதி மட்டும் நீ தேடி நாடி நீதியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னாக்கா செல்லவே செல்லாது நம்ம பரலோகத்துக்கு போறது. ஆண்டவர் இக்காலத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இக்கு வைக்கிறார், ஒரு செக் வைக்கிறார். என்னன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வேதபாரகர் பரிசேயர் எங்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யம் வர முடியாதுன்னு நான் சொல்லல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்ப உங்ககிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இக்கால கிறிஸ்தவர்னு அழுத்த திருத்தமா சொல்றேன். நம்ம அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. இந்த நவீன காலத்து கிறிஸ்தவர்கள், கம்ப்யூட்டர் காலத்து கிறிஸ்தவர்கள், செல்போன் காலத்து கிறிஸ்தவர்களா இருக்கிற உனக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றது, அதிக நீதி நீ செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யம் வர முடியாது. காலம் மாறிட்டு விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு சொல்றோமா இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு அதிக நீதியில அவரு ஏத்திட்டாரு. நீதியை தேடினா புல்லு வேகாது பப்பு, நீ அதிக நீதியை தேடி அதை நாடுங்க, அப்பதான் நீங்க பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம எப்படி என்ன செய்யறோம் சொல்லுங்க பார்ப்போம்? நீதியிலே உட்கார்ந்து கிடக்கிறோம், அட்வான்ஸா போயிட்டு இருக்கிற ஆண்டவர். அதனாலதான் திரும்பி சொல்றாரு, விசுவாசத்தை நாடுங்கள். எதை நாடுங்களா? அடுத்தது விசுவாசத்தை. ஏன் விசுவாசத்தை நாடணும்? அன்றாலே இன்னைக்கு விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு டெஃபினேஷன் சொல்லுங்க. விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க? விசுவாசத்துக்கு டெஃபினேஷன் எல்லாரும் சொல்லுவீங்க, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன. சரி, எபிரேயர் 11:1 அதுதான் விசுவாசத்தினுடைய டெஃபினேஷன். விசுவாசம் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு ஆண்டவர் சொல்ற பதில், வேதம் சொல்ற பதில், நம்பப்படுகிற உறுதியும். அதுக்கு இடையில என்ன போடணும்? பிளஸ் போடணும். என்ன பிளஸ்? என்ன பொறி? நம்பப்படுகிற உறுதியும் பிளஸ் காணப்படாத நிச்சயமும் ஈக்குவல் டு விசுவாசம். புரியுதா? புரியுதா? விசுவாசம் என்றால் 2 அம்சம் இருக்குது, அத நாடு. நீ விசுவாசத்தை நாடுற, ஆனா ஒரு அம்சத்தில் தான் நீ நாடுற. 2வது அம்சத்தை நாடுறோமா? இந்த 2 அம்சமும் உன் விசுவாசத்துல இருக்கணும். நம்பப்படுகிற உறுதி இருக்கணும், காணப்படாத நிச்சயமும் இருக்கணும். இந்த 2ம் சேர்ந்ததுதான் முழு விசுவாசம். முழு விசுவாசம். நம்ம 50-50 விசுவாசத்திலே நம்ம வாங்கி அடைஞ்சிடும். உன்ன மாதிரி ஒரு விசுவாசி இல்லையான்னாக்கா போதும், நான் விசுவாசியா, அறவர விசுவாசியா இருக்கிறோம். ஆனால்தான் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோம். உண்மையா பொய்யா? ஹலோ, நீ முழு விசுவாசியா இருந்தாக்கா இன்னைக்கு நீ முழுசா ஆசீர்வாதம் பார்த்து உன் ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு அள்ளி தருவ. நீ அறவர விசுவாசியா இருக்கிறதுனா அறவரையா உட்கார்ந்து கிடக்குற. அப்போ உன் விசுவாசம் முழு விசுவாசமாய் மாறணும்னா
நீ விசுவாசத்தை அடையும்படி நாடு, அதை விரும்பு. ஆண்டவரே, இந்த முழு விசுவாசம் எனக்கு வரணும். சொல்லு, வாயத்திறந்து சொல்றேன், இந்த முழு விசுவாசம் எனக்குள்ள வரணும். நம்பப்படுகிற உறுதி இருக்கணும், காணப்படாத நிச்சயம் இருக்கணும். அந்த ரெண்டு பகுதியும் என் விசுவாசத்துல கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பதான் நானே உன்னை அடைய முடியும், பரலோகத்தை அடைய முடியும். அன்பாலே, இன்னைக்கு நம்ம அந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம அடைந்து கொள்ளணும். இன்னைக்கு அது நிறைய சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், நடத்தம் தான். இதெல்லாம் நடத்தணும்னா டைம் ஆகிட்டே இருக்கு, பரவாயில்ல. 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்துல நீங்க 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா விசுவாசம்னு வரும். அந்த 1 கொரிந்தியர் 12 என்னென்ன சொல்லி இருக்குதுன்னா வரங்களை குறித்து பேசியிருப்பாங்க. அந்த 9 வரங்கள் அப்படியே இருக்கட்டும். அதே போல கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 22 பார்த்தீங்கன்னா கனிகளை குறித்து பேசியிருப்பார். இந்த கனிகள்லையும் விசுவாசம் வரும், வரங்கள்லையும் விசுவாசம். 2 இடத்துல வர்றது ஒரே ஒரு காரியம்னா விசுவாசம் தான். வரங்கள் வித்தியாசம் உண்டு, கனிகள்ல வித்தியாசம் உண்டு. கனிகள்லயும் விசுவாசம் வரும், வரங்கள்லயும் விசுவாசம் வரும். இது நல்லா நான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன ஆண்டவரே, ஏன் 2 இடத்துலயும் நீ இந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறீங்க, கனிகள்லயும் வைத்திருக்கிறீங்க, வரத்திலையும் வைத்திருக்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நான் அழுது கேட்கும்போது தான் ஆண்டவர் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னாரு. விசுவாசம் என்றால் என்னன்னு கேட்டார். என்ன? அப்ப இதே தான் பதில் சொன்னேன். நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம், ரெண்டும் தான் சேர்ந்தது தான் விசுவாசம். எனக்கு கற்றுக் கொடுத்துட்டார். நான் அதை சொன்னேன், ரைட்டு, கற்றுக்கிட்டேன். நம்பப்படுகிற உறுதி தான் கனிகள், நம்பப்படுகிற உறுதி தான் கனிகள் அப்படின்னார். கனின்றது உனக்குள்ளிருந்து வர்றது. உனக்குள்ள நம்பப்படுகிற உறுதி இருக்குது. இயேசுதான் நம்ம தெய்வம், இயேசுதான் செய்வாரு, நம்புற, நல்லா தெரியுது, உறுதி இருக்குது. அது உனக்குள்ளிருந்து வர்றது. ஆனா காணப்படாத நிச்சயம் உனக்குள்ள இருக்கிறதா? அது எனக்கிட்ட இருந்து வர்றது, பரத்திலிருந்து வர்றது. வரங்கள் என்பது பரலோகத்திலிருந்து ஆண்டவரா கொடுக்கறது தான் வரம். அது நம்மளா எடுத்துக்க முடியாது. உள்ளிருந்து வர்றது நம்ம வேணா இது பண்ணிக்கலாம், நம்ம சொந்தம் கொண்டாடலாம். பரத்திலிருந்து வர்றது அது அவர் கொடுக்கறது. வரம் என்பது கிஃப்ட்னு சொல்றது. கிஃப்ட் யார் கொடுக்கறது? நீயே உனக்கு கொடுத்துட்டியா? யார் கொடுக்கறது? உனக்கு யாராவது கொடுத்தாதானே உனக்கு கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவரால் நம்ம கொடுக்கறது தான் கிஃப்ட். அந்த வரம் என்ன, அந்த விசுவாசம் என்னன்னா என்னால கொடுக்கக்கூடிய விசுவாசம். அது எதுனாக்கா நம்பப்படுகிற உறுதி உனக்குள்ள இருந்து வர்றது, காணப்படாத நிச்சயம் எனக்குள்ள இருந்து வருது, என்கிட்ட இருந்து வருது. இந்த ரெண்டும் உனக்குள்ள உறவு சேர்ந்து ஒன்றரை கலந்து முழு விசுவாசமானாதான் உனக்குள்ள அற்புத அடையாளம் நடக்கும், அதிசயம் நடக்கும் அப்படின்னு. அன்பு, உனக்குள்ள அதிசயம் ஏன் நடக்கல, அற்புதம் ஏன் நடக்கலன்னா விசுவாசத்தை நாடவில்லை. எந்த விசுவாசத்தை? பரத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசத்தை நாடவில்லை. புரியுதா? புரியலையா? ஹலோ, தூக்கம் வருதா? பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இன்னைக்கு விசுவாசிகள்லாம் அறவர விசுவாசியா இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உறுதியா பெற்றுக்கொண்டு பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் முழுமை பெறவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. அது இன்னமும் எனக்கு ஆண்டவர் ஒரு படி கூடுதலா போய் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னாக்கா, ஒரு பெண் கரு உருவால் இருந்தால் அவருடைய சினை முட்டையும் வேணும், அதே சமயத்துல ஆணுடைய விந்தணுக்களும் வேணும். ரெண்டும் ஒன்றரை கலந்தாதான் ஒரு உயிர் ஜீவன் உருவாகுது. அதே போலதான் உனக்குள்ள ஒரு ஜீவன் உருவாக வேண்டும் என்றால், உனக்குள்ள ஒரு அற்புத அடையாளம் நடக்க வேண்டும் என்றால், 2 விசுவாசம் ஒன்றரை கலந்து முழு விசுவாசமாய் ஊற்றெடுக்கும் போதுதான் உனக்குள்ள எனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும்னு சொன்னார். ஆமென். அப்ப உனக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த நம்பப்படும் உறுதி என்ற கனியும், காணப்படாத நிச்சயம் என்ற எனக்கு என்னிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த விசுவாசமும் ஒன்றரை கலந்துதான் உனக்குள்ள அதிசயத்தை அற்புதத்தை செய்யும் அப்படின்னு. அப்ப நாம எந்த விசுவாசியா இருக்கிறோம்? அந்த விசுவாசத்தை நாடுகிறோமா? எந்த விசுவாசத்தை? ஹலோ, இங்க ஏன் பவுல் இங்க அனாவசியமா இன்னைக்கு நீதி நாடுங்கள், விசுவாசத்தை நாடுங்கள்னு சொல்லல, அவசியமாய் சொல்லி இருக்கிறார். நீ நானும் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு ஒரு விசுவாசத்தை 50% விசுவாசத்தை நாடாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுக்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள ஊற்றப்படணும், அப்பதான் எனக்கு முழு விசுவாசம் வந்து நான் அதிசயத்தை அற்புதத்தை உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ நான் உணர்ந்துட்டோம் என்றால் அதை நாடுவோம். ஆமென். புரியுதா? புரியலையா? அடுத்தது அன்பை நாடுங்கள்.
அன்பை நாடுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:17 தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன யோவான்ட்ட கேட்கிறாரு, யோவான்ட்ட என்ன கேட்கிறாரு, பேதுருட்ட கேட்கிறாரு, என்னை நேசிப்பாயா? அன்பை நாடுங்கள். எந்த அன்பை? மனுஷன் காட்டுற அன்பை நாடுறது இல்லை. நம்முடைய அன்பு எல்லாம் குப்பையில போற அன்பு. நம்முடைய அன்பு எல்லாம் எப்படியா மாறக்கூடிய அன்பு, பிளக்சுவேஷன் உள்ளது. மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பை நாடு. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எனக்குள்ள ஊற்றுங்க, எனக்குள்ள தாங்க. என் அன்பை எடுத்து போடுங்க. அது குப்பையும் கந்தையுமா இருக்கு, அது சுயநலமா இருக்குது. அது கொடுத்தா அன்பு செலுத்தும், கொடுக்கலன்னா காரி துப்போம். கொடுத்தா என்ன நேசிக்கும், கொடுக்கலன்னா குறை சொல்லிட்டு போவோம். என் அன்பு மாற்றக்கூடியது, மாறக்கூடியது, அது கேவலமானது, அது இழிவான ஆதாயத்துக்காக என்ன வேணாலும் செய்யற அன்பு. அது அந்த கேவலமான அன்பை என்னை விட்டு எடுத்து போட்டுட்டு உன்னுடைய மாறாத அன்பை, எனக்காக உயிரை கொடுத்த அன்பை, அந்த அன்பை நான் நாடும்படியாக உங்ககிட்ட நான் கேட்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. அந்த மாறாத அன்பு தான் அகாப்பே அன்பு. அந்த அன்பு தான் உனக்குள்ள எனக்குள்ள நிரப்பப்படணும். அப்பதான் நம்ம ஒன்ன நேசிக்க பிறர் நேசிக்க முடியும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு பங்குள்ள ஆக முடியும். இந்த குப்பை அன்பை வச்சுக்கிட்டு, இந்த ஒண்ணுமில்லாத உருப்படாத அன்பை வச்சுக்கிட்டு, இந்த மனுஷன் காட்டுற அன்பை வச்சுக்கிட்டு நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்ப இயேசு ஆண்டவர் நமக்காக தியாகமாய் சிலுவையில சிந்தின அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டதால நாம புனிதமாய் மாறி நாம பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஆனால் தான் மேலானவைகளை தேடுங்கள், அதற்கு முன்பாக இதையெல்லாம் நாடுங்கள். அப்பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேடுவீங்க. தேடினீங்கனாலே நீங்க கண்டடைஞ்சிடுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது அன்பாங்க? அடுத்தபடியா பாருங்க, சமாதானத்தை நாடுங்கள். எதை நாடுங்களா? சமாதானத்தை நாடுங்கள். லூக்கா 19:42 தான் எனக்கு ஞாபகத்து வந்தது. லூக்கா 19:42 என்னது? இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை அறிந்திருந்தாயான நலமாயிருக்கும். அன்பாலே, அது இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. போதுங்க அன்பாலே, இன்னைக்கு கண்ணுக்கு மறைவா இருக்கிறது எதுங்க? ஹலோ, கண்ணுக்கு மறைவா இருக்கிறது எது? சமாதானம். ஏன் இன்னைக்கு எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல போய் கேளு, சமாதானம் இல்லைன்னு. எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல, அது 10 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 40 வருஷம் இல்ல, பரம்பரையா தலைமுறையா இருக்கிற கிறிஸ்தவத்தை போய் கேளு, சமாதானம் இல்லைன்றான், நிம்மதி இல்லைன்றான். என்ன காரணம்? வெக்கமா இல்ல? சமாதானத்தின் தேவனை நம்ம தாபரமாய் கொண்டிருக்கிறோம். நிம்மதியின் கடவுள், சமாதானத்தின் தேவன். ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை? ஒரு குடும்பத்துல தனிப்பட்ட முறையில உன் இண்டிவிஜுவல் லைஃப்ல ஏன் சமாதானம் இல்லை? கண்ணுக்கு மறைவா இருக்கு. ஏன்? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பிசாசு காண்கிற இம்மையான இச்சைக்குரிய காரியங்கள். இச்சைக்குரிய காரியங்களை உன் கண்ணுக்கு காட்டுறதுனால நீ அதிலே மயங்கி போய் திரியிற. அதுதான் இன்பம், அதுதான் சமாதானம்னு. அன்பானே, அதை விட்டு விலகி ஓடு. எதை நாடணும்? உண்மையான சமாதானத்தை நாடு. எங்க நாடணும்? நீ வேதத்தை வாசிச்சாதாங்க நாட முடியும். அதனால்தான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். அப்படின்னா அவர் வைத்துட்டு போன சமாதானத்தை நம்ம தேடி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? நம்ம கடமை. அதை நாடணும். ஆண்டவரே, நீ வச்சுட்டு போன சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க. நான்லாம் கேட்டிருக்கிறேன், கதறி இருக்கிறேன், அழுதுருக்கிறேன், 6 மாசம்லாம் அழுதுருக்கிறேன். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு வேணும் 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 வேணும். அதை நாட ஆண்டவர் எங்க வச்சுட்டு போனாரு? நான் அடிக்கடி சொல்லுவேன், வச்சுட்டு போயிருக்கிறனாக்கா ஏசு ஆண்டவர் வாழ்ந்த வீட்டில் வச்சுட்டு போயிருக்காரா? ஹலோ, ஏசு ஆண்டவர் பிறந்த இடம் இன்னமும் எருசலேமில் இருக்குது, வாழ்ந்த இடமும் இருக்குது. எருசலேமில் போய் புதையல் தோன்ற மாதிரி தோண்டி அவர் வச்சுட்டு போன சமாதானத்தை நீ வாரிட்டு வர முடியுமா? எங்க வச்சுட்டு போனாரு? இந்த வேதத்தில் தான் வச்சுட்டு போனாரு. இதில் தான் உன் கண்ணுக்கு மறைவா இருக்கு. இந்த வேத வசனங்கள் தான் அது சமாதானம். சமாதானத்தை கொடுக்கக்கூடிய உயிருள்ள வசனங்கள் இந்த வேதத்திலே இருக்கிறது, வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீ கண்டறிந்து அதை விசுவாசித்து அதை நீ சொந்தமாக்கி கொள்ளும் போது உனக்குள்ள தேவ சமாதானம் வரும். அதுதான் இப்போ உன் கண்ணுக்கு மறைவா இருக்கு. பிசாசு வேதத்தை படிக்காதபடி ஒன்று ஆக்கிட்டான். எத்தனை பேராவது வேதத்தை நேசிச்சு படிச்சிருக்கிறீங்களா?
ஆனால் எனக்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு தெரியாது. சங்கீதம் 1:1-2 அழகா சொன்னாரு, நீ 3 காரியத்தை செய்யாதன்னாரு. இன்னை வரைக்கும் நான் செய்யல. ஒரு காரியத்தை செய்யினார், இன்னை வரைக்கும் செய்யறேன். ஆனால் தான் நான் செழிப்பா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த ஒரே காரியம் என்ன தெரியுமா? இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, என்னமா நாடி, லைக் பண்ணி, லவ் பண்ணி. இன்னைக்கு நீ எதை லவ் பண்ற? ஆண்களை கேட்டா ஏதாவது பொண்ணை பேர சொல்லுவான், பொண்ணை கேட்டா ஆண்கள் பேர சொல்லுவாங்க. லவ் பண்றோம், வானான்னு சொல்ல, லவ் பண்ணுங்க சார், நான் வேண்டான்னு இல்லை, நல்லா பண்ணு. அது என்ன பலன் கொடுக்குமோ அதை அனுபவிச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி லவ் பண்ண வேண்டியது எது? ஆண்டவருடைய வேதம். அன்பாலே இன்னைக்கு நான் அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். வேதத்தை லவ் பண்ண கற்றுக்கிறியா? இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு வாலிபர் கூட்டத்தில் இதை தான் சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன். இந்த வாலிப வயசில் உன்னுடைய இந்த சரீரத்தினுடைய கோளாறு, மெட்டபாலிசம், அந்த தூண்டுதல், அந்த பால் உணர்வு உன்னை தூண்டி எதையாவது செய்ய வைக்கும், லவ் பண்ண வைக்கும். கண்ட்ரோல் பண்ணி நீ இயேசுவை நேசி, வேதத்தை நேசிக்க ஆரம்பி, வேதத்தை லவ் பண்ண ஆரம்பி அப்படின்னு. இந்த பாலா போன இந்த வாலிப பிள்ளைங்க அதை செய்யாம என்ன செய்யுது? அது பாலியை செய்ய நாடி மூழ்கு ஓடட்டும். எங்கேயாவது உட்காரணும், ஒரு நாள் அடி வாங்கிட்டு. அன்பாலே ஓடாத, நாட வேண்டியதை நாடு. இன்னைக்கு வேதத்தை நாடு, வேதத்தை படி. வேதத்தை படிச்சாலே சமாதானத்துக்குரிய காரியம் உனக்குள்ள வரும். உனக்கு எந்த இடத்துல சமாதானம் குலைச்சலா இருக்குன்றது எனக்கு தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது. உன் தாய் தகப்பன் கொடுக்க முடியாது, உன் புருஷன் கொடுக்க முடியாது, உன் மனைவி கொடுக்க முடியாது, உன் பிள்ளைகள் கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்க முடியும். எப்போ நீ அந்த புத்தகத்தை நாடி ஓடி அதை விரும்பி படிக்கும் பொழுது உனக்கு தேவையான சமாதானத்தை எனக்கு கொடுத்தார். நாட வேண்டியதை நாடுவோம் என்றால் நிச்சயமாக தேட வேண்டியதை தேடுவோம். நாடி தேடும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே நாட வேண்டியதை நாடவும், தேட வேண்டியதை தேடவும், ஆண்டவரே அடைய வேண்டியதை அடையவும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நாங்கள் பூமியில இருக்கும் போது நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடினாதான் நாங்க பரலோக ராஜ்யத்தை தேட முடியும். அப்படி தேடினாதான் நாங்க அதை வந்து அடைய முடியும் என்பதை அழகாக கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் யாரும் ஆண்டவரை ஒருவரும் மிஸ் ஆகாமல் எல்லோரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து அடையும்படியாக, கண்டடையும்படியாக, உம்மோடு கூட அந்த சிங்காசனத்திலே அமரும்படியாக, உமக்கு அருகாமையில நாங்கள் உட்கார்ந்து அந்த பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமா இந்த செய்தியினை கேட்கிற ஒவ்வொருவரையும், கேட்ட ஒவ்வொருவரையும், கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் இன்மையில எல்லாவற்றையும் விலகி ஓடி, இச்சைகளுக்கு விலகி ஓடி, எதை நாட வேண்டுமோ அதை நாடி, எதை தேட வேண்டுமோ அதை தேடி, உடைய மேலான ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய எனக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, இந்த இம்மையில் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் விசுவாச நீதியை நாடவும், விசுவாசத்தை நாடவும், அன்பை நாடவும், ஆண்டவரே சமாதானத்தை நாடவும் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. அதை நாடி ஆண்டவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடி அதை கண்டடைய உதவி செய்யும். அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜோல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.